ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே புரோட்டீன் ரிச்சான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். தினசரி நம்ம சாப்பிட்ற உணவில் முடிஞ்ச அளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு புரோட்டீன்ஸ் ஃபைபர்ஸ் இருக்கிற உணவுகளை ஜாஸ்தி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா சுலபமாக வெயிட் லாஸ் பண்ணலாம். இல்லை வெயிட் மெயின்டைன் பண்ணுறவங்களும் இது போல் ஃபாலோ பண்ணலாம். இன்னைக்கோட ரெசிபிக்கு பேனில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 1 டம்ளர் சோயா சங்க்ஸ், ஒரே ஒரு தக்காளி நான் 2ஆ கட் பண்ணி சேர்த்திருக்கேன், ஒரு காஷ்மீரி மிளகாய். இது மூணுத்தையுமே மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருவோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இது எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை 50% ஆற விட்டுட்டு தக்காளியை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து தக்காளி மேலே இருக்கிற தோலை மட்டும் நல்லா உரிச்சு எடுத்துட்டு இதோட கண் பகுதியுமே கட் பண்ணி எடுத்துடணும். சோயா சங்க்ஸையும் காஷ்மீரி மிளகாவும் தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு தோல் உரிச்சின தக்காளியும் போட்டு கொஞ்சமாக சோயா சங்க்ஸை வேக வச்ச தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வேறொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் மிக்சி ஜார்லேருந்து சேர்த்து இந்த பல்ப்பில் ஊற்றிட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 3/4 டம்ளர் கோதுமை மாவு, 1/4 டம்ளர் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூனோட குறைவா மஞ்சள் தூள், சொரவின சின்ன துண்டு இஞ்சி, ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நார்மல் சைஸ் கேரட்டை துருவி சேர்த்திக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணின கொத்தமல்லி. இது எல்லாத்தையுமே விஸ்கு வச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கணும். ஊத்தப்பம் மாவு பதத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தி கலந்துட்டுக்கணும். ஆரம்பத்தில் நான் சோயா சங்க்ஸ் வேக வச்ச தண்ணியை சேர்த்திட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு வேறு தண்ணி சேர்த்தி நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்தெடுத்து வச்சுருக்கேன். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு தயிர் இதே மாவில் சேர்த்தி கலந்துட்டுக்கலாம். அப்போது மாவு நல்லாவே இலக்கம் கொடுக்கும். ஊத்தப்பம் ஊற்றும்போது ரொம்ப கெட்டியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊறத்துக்கு விட்டுடலாம். சைடிஷ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். மாங்காய் தேங்காய் சட்னி. இதுக்கு ஒரு துண்டு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகா, தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மாங்காய் தூள், அதாவது ஆம்ச்சூர் பவுடர். உங்ககிட்ட ஆம்ச்சூர் பவுடர் இல்லை, பச்சை மாங்காய் இருக்குன்னா ஒரு 3 துண்டு பச்சை மாங்காய் சேர்த்தி முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் கொஞ்சமாக தேங்காய்ல கடுகும் ஜீரகமும் போட்டு தாளித்து ஊற்றி கலந்து விட்டுடலாம். வரமிளகா கருவேப்பிலெல்லாம் நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம், இல்லைன்னா போடணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டா ரொம்ப டேஸ்டியான தேங்காய் மாங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. மாவுமே 10 நிமிஷம் நல்லா ஊறி இருக்கு. இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு தோசைக்கல் கொஞ்சமாக சூடான உடனே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து கொஞ்சம் ஊத்தப்பம் மாதிரி கெட்டியாக நான் போட்டுக்கிறேன். சுற்றி வர கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு பக்கம் நல்லா முழுமையாக வேக விட்டுறணும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு மிதமான சூட்லேயே இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப டேஸ்டியான ஹை புரோட்டீன் சோயா சங்க்ஸ் ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் வேணுங்கிற அளவுக்கு ஊத்தப்பம் செஞ்சுக்கலாம். இந்த ஊத்தப்பம் செய்யறதுக்கு முக்கியமான டிப், மிதமான சூட்டில் வச்சு நல்லா வேக வச்சு எடுக்கணும். மிச்சப்படிக்கு இதே ரேஷியோவை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நல்ல பர்ஃபெக்டான சோயா சங்க்ஸ் ஊத்தப்பம் கிடைச்சிரும். இதை நான் ரெடி பண்ணி வச்சுருந்த மாங்காய் தேங்காய் சட்னியோட தான் நான் சாப்பிட போகிறேன். எப்போவுமே ஒரே மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா போர் அடிச்சிடும் இல்லையா? ஸோ வெயிட் லாஸ் பண்ணும்போதுமே இது போல் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்லாமேன்னு சாப்பிட்டாச்சு.